ஆக்ஷன். அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவின் அடுத்த 5 ஆண்டுகளுக்கான தலையெழுத்தை எழுதக்கூடிய, தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் வெகு சீக்கிரத்தில் நடைபெற இருக்கிறது. நாம் தேனி தொகுதியில் இருக்கிறோம். ஒரு காலத்தில் பெரியகுளம் தொகுதியாக இருந்து மறுசீரமைக்கப்பட்டு தேனி தொகுதியாக உருவெடுத்துள்ளது நமது தேனி தொகுதி. இந்த தேனி தொகுதி 6 சட்டசபைகள் உள்ளடக்கியது. கம்பம், ஆண்டிப்பட்டி, போடிநாயக்கனூர், பெரியகுளம், உசிலம்பட்டி மற்றும் சோழவந்தான். இந்த 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கியது தேனி நாடாளுமன்ற தொகுதி. நமது நாடாளுமன்ற தொகுதியில் 4 பிரதான வேட்பாளர்கள் 4 பெரிய கட்சிகள் சார்பாக நிற்கிறார்கள் மற்றும் ஏராளமான சுயேட்சை வேட்பாளர்கள் நிற்கிறார்கள். நமது தேனி தொகுதியில், நமது தேனி பாராளுமன்ற தொகுதியில் திமுக சார்பாக திரு தங்க தமிழ்செல்வன் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இவருக்கு ஆதரவாக காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் களத்தில் நிற்கின்றன. அடுத்தபடியாக இரட்டை இலை சின்னத்தில் அதிமுக வேட்பாளராக திரு நாராயணசாமி அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுகிறார். இவருக்கு ஆதரவாக பல சிறு சிறு கட்சிகள் களத்தில் குதித்திருக்கின்றன. அடுத்தபடியாக குக்கர் சின்னத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் தேனி பாராளுமன்ற தொகுதியில் பாராளுமன்ற வேட்பாளராக களத்தில் இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பாமக ஆகிய கட்சிகளுடன் இணைந்து இவர் போட்டியிடுகிறார். 4வதாக பெரிய வேட்பாளராக இங்கு அறிமுகமாபவர் மதன் ஜெயபால். இவர் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மைக் சின்னத்தில், இதை தமிழில் ஒளி வாங்கி என்று சொல்கிறார்கள், மைக் சின்னத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பாக மதன் ஜெயபால் அவர்கள் அறிமுகமாகிறார். தேனி தொகுதியில் இந்த 4 வேட்பாளர்களுக்கிடையே தான் பெரிய போட்டி நிலவுகிறது. நமது தேனி தொகுதி மக்களில் எத்தனை பேருக்கு இந்த வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள், எந்த கட்சி சார்பாக போட்டியிடுகிறார்கள், இவர்கள் சின்னம் என்ன என்கிற இந்த விவரங்கள், இந்த விழிப்புணர்வு இருக்கிறது என்பதை அறிவதற்காக நாம் ஒரு சர்வே நடத்தினோம். அந்த சர்வேயின் ரிசல்ட்டை தான் இப்போ நம்ம போட போகிறோம். உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் பிரதாப்ண்ணே. இப்போ வர எலெக்ஷன் நாடாளுமன்றமா சட்டமன்றமா? இது நாடாளுமன்றண்ணா. எத்தனை சட்டமன்றங்களை உள்ளடக்கிய தொகுதி அப்படின்னு தெரியுமா? அது சட்டமன்றங்கள் 3 எனக்குண்ணா. 3ண்ணா. பெரியகுளம், கம்பம், ஆண்டிப்பட்டி. சரி, தவறு. 6 சட்டமன்றங்கள் உள்ள 6. ஓகேண்ணா. என் பேர் நதியா செல்வேந்திரன். இப்போ நடக்க போகிறது சட்டமன்றமா பாராளுமன்றமா? எம்பி எலெக்ஷனா எம்எல்ஏ எலெக்ஷன்? எம்பி எலெக்ஷன். எந்த பாராளுமன்ற தொகுதியில் இருக்கீங்க? தேனி பாராளுமன்றம். என் பேர் செல்வேந்திரன். எத்தனை வருஷமா ஓட்டு போட்டுருக்கீங்க? நான் 20 வருஷமாக ஓட்டு போட்டுக்கிறேன். எத்தனை சட்டமன்றங்கள் உள்ளடங்கிய பாராளுமன்ற தொகுதி உங்களுக்கு தெரியுமா? 6 சட்டமன்ற தொகுதி சார். ஆண்டிப்பட்டி, போடி, கம்பம், சோழவந்தான், உசிலம்பட்டி, பெரியகுளம். தொகுதியில் எத்தனை வேட்பாளர் இருக்காங்க தெரியுமா? எனக்கு தொகுதியில் 4 வேட்பாளர் இருக்காளுங்க. ஆனால் எனக்கு 3 வேட்பாளர் தெரியும். சொல்ல முடியுமா? சொல்லலாம்னே. உதயசூரியனில் தங்க தமிழ்செல்வன் நிற்கிறாரு. இரட்டையில் நாராயணசாமி நிற்கிறாரு. அதுக்கப்புறம் குக்கர் சின்னத்தில் டிடிவி தினகரன் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் மைக் சின்னத்தில் அவர் பேர் மட்டும் தெரியல. வணக்கங்க, உங்கள் பேர் என்ன? முருகன். பெரும்பான்மையாக எத்தனை கட்சிகள் போட்டிடுறாங்க, சுயேட்சை எத்தனை பேர் இருக்காங்க, அந்த விவரம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு எனக்கு அந்த விவரம்லாம் சரியாக தெரியல. ஆகூடி ஏடிஎம்கே, டிஎம்கே, கம்யூனிஸ்ட்டு. உங்கள் பேர் என்ன? கார்த்திக். அவர் பேர் திருமலை. அதாவது இங்கே போட்டிடுறவங்க எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும்? இங்கே போட்டியிட மெம்பர்ஸ்னு தெரியாமல் அதிமுக, திமுக, அப்புறம் நாம் தமிழர் கட்சியில் தெரியும். எத்தனை வருஷமாக ஓட்டு போட்டுருக்கீங்க? நாங்கள் 78 ஓடுறோம்ப்பா. எத்தனை தொகுதிகள் உள்ளடக்கிய, எத்தனை சட்டமன்றங்கள் உள்ளடக்கிய நாடாளுமன்ற தேர்தல் இது? 6 சட்டமன்ற தொகுதி உள்ளடக்கிது பாராளுமன்ற. 6 சட்டமன்ற தொகுதி பேர் சொல்ல முடியுமாண்ணே? சொல்ல முடியும்ப்பா. சொல்லுண்ணே. கம்பம், ஆண்டிப்பட்டி, தேனி, பெரியகுளம், உசிலம்பட்டி, சோழவந்தான். உங்கள் பேர் என்ன? ரஞ்சிதா. எத்தனை வருஷமாக ஓட்டு போகிறீங்க? நான் 5 வருஷமா ஓட்டு போட்டுருக்கேன். நம்ம தொகுதியில் எத்தனை கட்சிகள் போட்டியிடுது, அந்த வேட்பாளர் விவரம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். சொல்ல முடியுமா? தெரிஞ்ச 4 கட்சி 4 பேர் இது பண்ணுறாங்க. ரெட்டலை, உதயசூரியன், நாம் தமிழர், பிஜேபி. 4 கட்சி வேட்பாளர் ஃபுல்லாக தெரியாது, 1-2 தெரியும். தெரிஞ்சு சொல்லலாமே. ரெட்டலைக்கு யாருண்ணே? ரெட்டலைக்கு மறந்து சொல்லுவேன். இப்போ அதிமுகவில் நாராயணசாமி நிற்கிறாங்க. திமுகவில் தங்க தமிழ்செல்வன் நிற்கிறாங்க. பிஜேபியில் டிடிவி தினகரன் நிற்கிறாங்கப்பா. இன்னொருத்தர் நாம் தமிழர் கட்சி நினைக்கிறேன். அது அந்த இதில் மைக் சின்னத்தில் நிற்கிறாங்க. அவங்க பேர் சரியாக தெரியல எனக்கு. ஆலினால் அபூர்வன் வலையொலி தளம் சார்பாக ஒரு சின்ன பரிசு. தேங்க்யூ. என் பேர் ஈஸ்வரன். வேட்பாளர் பேர் தெரியுமா உங்களுக்கு? ஏடிஎம்கேல நாராயணசாமி, டிஎம்கேல தங்க தமிழ்செல்வன், நாம் தமிழரில் டாக்டர் மதன், புகழில் டிடிவி. சரி.
இப்போ ஒரு சின்னம் மாற்றப்பட்டிருக்கீங்க, அந்த சின்னம் தெரியுமா? ஆமாம், ஓபிஎஸ். இல்லை 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 இந்த மாதிரி சின்னம் என்ன தெரியுமா? மைக்கு சின்னம். மைக்கு கொடி வாங்கி ஆலினால் அபூர்வன் வலையொலித்தலை சார்பா இந்த விழிப்புணர்வுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன பரிசு. தேங்க்யூ. அண்ணா உங்கள் பேர் என்னண்ணே? என் பேர் மகேஸ்வரன். இது வரைக்கும் எத்தனை தேர்தலில் வாக்களிச்சிருக்கீங்கண்ணே? நான் ஒரு 7 தேர்தலுக்கு வாக்களிச்சிருக்கேன். ஆனால் இந்த தேர்தலில் எந்தெந்த கட்சியில் எந்தெந்த வேட்பாளர்கள் போட்டிடுறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்ல முடியுமாண்ணே? எனக்கு தெரிஞ்சு அண்ணன் தங்கத்தமிழ் செல்வன் உதயசூரியன் சின்னத்தில் போட்டிடுறாரு. டிடிவி தினகரன் அவர்கள் வந்து பிஜேபியில் சேர்ந்து குக்கர் சின்னத்தில் போட்டிடுறாரு. அப்புறம் நாம் தமிழர் கட்சி வந்து அது என்ன ஒளி வாங்கி சின்னத்தில் போட்டிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சது 3 பேர் தான். மற்ற சுயேட்சைகள் நிறையா இருக்காங்க, அது பேர் தெரியல. உங்கள் பேர் என்னப்பா? எம் வினோத்குமார். இது எத்தனை சட்டமன்றங்கள் அடங்கிய பாராளுமன்றம் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சாலும் நான் சொல்கிறேன்னா, தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க. கம்பம், போடி, ஆண்டிப்பட்டி, தேனி, வருஷநாடு பக்கத்தில் லைனில் இருக்கும். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது. ஆமாம். என் பேர் அருண்குமார். எத்தனை வருஷமாக ஓட்டு போடுறீங்க? எனக்கு இப்போ 34 வயசு ஆகுது. 18 வயசுலேருந்தே ஓட்டுக்கிட்டே இருக்கேன். எத்தனை சட்டமன்றங்கள் அடங்கியது இந்த பாராளுமன்றம் தெரியுமா? அது நமக்கு தெரியல. இங்கே எத்தனை வேட்பாளர்கள் பெரும்பான்மையாக போட்டிடுறாங்க தெரியுமா உங்களுக்கு? பெரும்பான்மை பெரிய கட்சி அப்படின்ற லெவலில் பார்த்தோம் அப்படின்னா 3 கட்சி இருக்குது. அடுத்து நாம் தமிழர் கட்சியை சேர்த்தோம்னா வந்து ஒரு 4 கட்சி இப்போதைக்கு வந்து பொதுவாக வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இப்போ ஓட்டு கேட்டு வந்துட்டு இருக்காங்க. அது போக 2-3 சுயேட்சைக்காரங்க இருக்காங்க. அவங்க தான் இப்போதைக்கு பெரும்பான்மையாக தென்படுறது அவங்க தான். நம்ம தொகுதியில் எத்தனை வேட்பாளர்கள் இருக்காங்கன்னு தெரியுமா? இப்போதைக்கு 4 பேர் இருக்காங்கண்ணே. 4 பேர். ஆமாம், 4 பேர் எம்பி எலெக்ஷன் நிற்கிறாங்க. சுயேட்சை சேர்க்காம மெயினானது. ஆமாம், பெருங்கட்சியில் மட்டும் சொல்கிறீங்க. ஆமாங்கண்ணா. சரி, எந்தெந்த கட்சியில் யார் யார் இருக்காங்க, அவங்க சின்னம் என்னன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாண்ணே. டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா உதயசூரியன் சின்னம். அதில் வந்து யார் நிற்கிறான்னு கேட்டிங்கன்னா தங்கத்தமிழ் செல்வன் நிற்கிறாரு. அமமுக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து குக்கர் சின்னம். அதில் வந்து டிடிவி தினகரன் நிற்கிறாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி. அதில் வந்து யார் நிற்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து மைக்கு சின்னம். அருணாதேவி நிற்கிறாங்க. இவர் ஏடிஎம்கே வந்து விடிவி நாராயணன். டிஎம்கேல தங்கத்தமிழ் செல்வன், பிஜேபியில் டிடி தினகரன் அவர் சுயேட்சை நிற்கிறார் சார் குக்கர் சின்னத்துக்கு. இரட்டையில் நாராயணசாமி நிற்கிறார் சார். ஒரு நாம் தமிழரும் ஒரு லேடிஸ் நிற்கிறாங்க சார். நாம் தமிழரும் அவன் சுயேட்சையாக போட்டு இது நிற்கிறாங்க. அவர் பேர் இல்லை, அவங்க சுயேட்சை நிற்கல. அவர் சுயேட்சை மொத்தம் 40 தொகுதியிலுமே நிற்கிறாங்க. அதே அவர் ஒரு தொகுதியில் இருப்பாங்க. சுயேட்சையாக யாருன்னு தெரியல. தமிழரில் யார் நிற்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நாம் தமிழில் ஒரு ஆம்பளை, அவர் பேர் தெரியல. தெரியுமில்ல, விவசாய சின்னம். கையில் என்ன வச்சிருக்கீங்க? மைக்குனே. அதுதான் இப்போ நாம் தமிழர் கட்சியோட சின்னமாக இருக்கு. 3 கட்சிகள் போட்டியிடுது. அதில் ரெட்டலையில் வந்து நாராயணசுவாமி நிற்கிறாரு. உதயசூரியனுக்கு தங்கத்தமிழ் செல்வன் நிற்கிறாரு. குக்கருக்கு டிடிவி தினகரன் நிற்கிறாரு. மொபைலு மைக்கு கையில் இருக்குதா? அந்த சின்னத்தில் ஒருத்தர் போட்டிடுறாரு தெரியுமா? சீமான், விஜயா, யாருமே. ஏடிஎம்கேயில் நாராயணசாமி, சரி. டிஎம்கேயில் தங்கத்தமிழ் செல்வன், சரி. அப்புறம் அமமுகவில் டிடிவி தினகரன். சரி. அப்புறம் நீங்கள் இதுவரை கேட்ட கேள்விக்கு சிறப்பான முறையில் பதில் சொன்னனால எங்கள் ஆலினால் அபூர்வன் சார்பாக உங்கள் விழிப்புணர்வுக்கான ஒரு சின்ன பரிசு. சரி, நன்றி. தங்கத்தமிழ் செல்வன் அவர்கள் வந்து குக்கர் சின்னத்தில் இருக்கார். டிடிவி தினகரன் வந்து குக்கர் சின்னத்தில் இருக்காரு. அவர் அமமுக முன்னேற்ற கழகம். இல்லை, அவங்க கட்சி பேர் பிஜேபி சார்பாக. மற்ற கட்சியில் சொல்ல முடியுமா? அப்புறம் தங்கத்தமிழ் செல்வன் வந்து திமுகன்றாரு. ஏடிஎம்கே. அப்புறம் ஏடிஎம்கேல பேர் சரியாக தெரியல. நாராயணசாமி அதில் இருக்காரு. அவ்வளோதான் தெரியும். டாக்டர் அவர் பேர் தெரியல. ஆனால் ஓட்டு அவரு தான் போட போகிறோம். மதன் ஜெயபால். ஜெயபால். நாராயணசாமி ரெட்டலை நிற்கிறாரு. தங்கத்தமிழ் செல்வன் பாரதிய ஜனதா கூட்டணியில் குக்கரில் நிற்கிறாரு. தங்கத்தமிழ் செல்வன் உதயசூரியன் நிற்கிறாரு. தங்கத்தமிழ் செல்வன். அடுத்து நாம் தமிழர் கட்சி மைக் சின்னத்தில் அவங்க நிற்கிறாங்க. பேர் தெரியலையா?
மதன் ஜெயபாலன் நிற்கிறாரு நாம் தமிழர் கட்சியில். அந்த விழிப்புணர்வுக்கான ஒரு சின்ன பரிசுன்னு. சரிப்பா சரிப்பா. என் பேர் தேவராஜ் சன்னா பேத்தவர். திமுகவில் தங்க தமிழ்ச்செல்வன் போகிறாரு, அதிமுகவில் நாராயணசாமி போகிறாரு, பாரதிய ஜனதா கூட்டணியில் தினகரன் போடுறாரு, மயில் சின்ன சீமான் போடுறாரு, தனிச்சு போடுறாரு அவர். தேர்தல் விழிப்புணர்வு ஆற்றலுக்காக ஒரு சின்ன பரிசா ஆலினால் அபூர்வன் வலையொலித்தளம் சார்பாக ஒரு சின்ன பரிசு கொடுக்குறோம். நன்றிப்பா, நன்றி நன்றி நன்றிப்பா, நன்றி நன்றி. டிடிவி வந்து குக்கரு அவர் டிடிவி வந்து இவர் குக்கர் சின்னத்தில் அம்மா முன்னேற்ற கழகம் அந்த கட்சி சார்பாக நிற்கிறாரு. கூட்டணி வந்து பிஜேபி நிற்கிறாரு. இன்னொன்று என்னண்டா இவர் தங்க தமிழ்ச்செல்வன் வந்து டிஎம்கே திமுகவில் நிற்கிறாரு. இவர் ஏடிஎம்கே வந்து அவர் எனக்கு தெரிஞ்ச அளவு இவர் விஜயகாந்த் இந்த மாதிரி கூட்டணியில் நிற்கிறாரு. அதாவது சீமான் வந்து தனிச்சு நிற்கிறாரு, 40 தொகுதியிலும் தனிச்சு நிற்கிறாரு, அவ்வளோதான். அந்த தமிழர் கட்சியோட சின்னம் மாற்றப்பட்டிருக்காது, உங்களுக்கு தெரியுமா? தெரியும்ண்ணா. அதான் மைக்கு ஒளிபெருக்கி ஒளி வாங்கி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தெரியல. சரி, எந்த கட்சி எந்த சின்னத்தில் யார் வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியுமா? திமுக கட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா தங்க தமிழ்ச்செல்வன் அண்ணே வராரு. அதிமுகவை எடுத்துக்கிட்டால் நம்ம விடி நாராயணசாமி அண்ணே வராரு. குக்கர் சின்னத்தில் டிடிவி தினகரன் வராரு, அவர் வந்து பிஜேபி கூட கூட்டணியாக இருக்கார். அடுத்து நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டால் அவர் மதன் வர்றாரு மைக் சின்னத்தில். தேர்தலில் வாக்குப்பதிவுங்கிறது 50-லேருந்து 60% தான் வாக்குப்பதிவு வந்து நடந்துக்கிட்டு வருது. இது அதிகரிக்கிறதுக்கு அரசாங்கமோ இல்லை மக்களுக்கோ என்ன விழிப்புணர்வு தேவைன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒவ்வொரு மனிதனும் தானாக உணரணும், அது நம்மளுடைய தலையாய கடமை. நம்ம அதை செய்யணும்னு தானாக முன் வந்து அதை செய்யணும். அரசாங்கமும் பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்மளும் சுயமாக வெளியேறி நம்மளுடைய ஜனநாயக கடமையாற்ற நம்ம சுயமாக வெளியேறி வரணும். புதிதாக ஜனநாயக கடமையாற்ற வர்றாங்க, அவங்களும் யார் நல்லது செய்கிறாங்க கெட்டது செய்கிறாங்கன்னு யோசித்து பார்த்து இது பண்ணணும். பணம் காசு வாங்காமல் ஓட்டு போடணும். காசுக்காக வந்து அவங்கள அடமான வசதி மாதிரி வைக்காமல் யார் நல்லது செய்கிறாங்கன்னு இளைஞர்கள் விழிப்புணர்வோடு செயல்படணும். ஆலினால் அபூர்வன் வலையொலித்தளம் சார்பாக ஒரு சின்ன பரிசு தேர்தல் விழிப்புணர்வுக்காக தானே நன்றியுடன் பெற்றுக்கொண்டு. இது தேர்தல் சார்ந்து ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு வேணும்னா என்ன சொல்லலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கொடுக்குறவங்க கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நம்மளோட ஓட்டு நம்ம உரிமைக்காக வந்து நம்ம யாருக்கு போடுறோம் அப்படின்றத பார்த்து யோசித்து கொஞ்சம் சிந்திச்சு போட்டால் நல்லாயிருக்கும். சரியான முறையில் வாக்களிக்கணும்னு சொல்லுவாங்க. 100% என்றைக்கா ஒரு நாளாக 8ன்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாட்டி அதை எதிர்பார்ப்போம். ஒரு அபிப்பிராயம், ஒரு விழிப்புணர்வு இருக்கு இல்லையா, அந்த விழிப்புணர்வுக்காக ஆலினால் அபூர்வன் வலையொலித்தளம் சார்பாக ஒரு சின்ன பரிசுங்க. நன்றி.